ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 14 கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல ஓவராலா என்ன கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, நீட் ஆஃப் த கிளாஸ், டிக்ளரேஷன் ஆஃப் த கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு நியூ கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் த கிளாஸஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்டர்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் C++ ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் கிளாஸஸ். ஸோ ஒரு C++ ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணி அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த சாப்டர்ல கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் கிளாஸஸ். எக்ஸிக்யூட்னா ரன் பண்றது, டீபக்னா எரர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் கவர் இன் திஸ் சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். And section D la வந்து first one important question. So first one, what are called members? Members அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. Page number 235. ஸோ மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ கிளாஸ்னாலே மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ மெம்பர்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ டேட்டா மெம்பர்ஸ்னால் என்னென்னா, டேட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா மெம்பர்ஸ் ஆர் த டேட்டா வேரியபிள்ஸ் that represents the features of the properties of a class. ஸோ டேட்டா மெம்பர்ஸ்னால் டேட்டா வேரியபிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு என்னென்னா, the functions that perform specific task in a class. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு கிளாஸில் பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்துட்டு மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ கிளாஸ் வந்துட்டு காம்ப்ரைசஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸில் வந்துட்டு 2 டைப்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். டேட்டா மெம்பர்ஸ்னால் டேட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு டேட்டா வேரியபிள்ஸ் that represents the features of the properties of the class. member functionsனால் என்னென்னா, அந்த functions that perform a specific task in a class. ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணும். மெம்பர் ஃபங்க்ஷனை வந்துட்டு மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம், டேட்டா மெம்பர்ஸ் வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதிலே கவர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸ் though both are user defined data type. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. So the only difference between structure and the class is the members of the structure. So என்னன்னா members of the structure தான் வந்துட்டு difference. So members of the structures are by default public and private in class. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதில் வந்துட்டு மெம்பர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸ்க்கும். ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாகவே பப்ளிக்கு அண்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு ப்ரைவேட். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, ஸ்ட்ரக்சருக்கு பப்ளிக்கு அண்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு ப்ரைவேட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேஷன். Next one, third question. What is the difference between class and object in terms of OOPS? So OOPS termsல வந்து class and objectக்கு differentiate என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ அகெயின் ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ்னால் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு ஒரு டேட்டா டைப். ஆப்ஜெக்ட் வந்துட்டு இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் கிளாஸ். ஸோ கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் என்னென்னா கிளாஸுக்கு வந்துட்டு லைஃப் கொடுக்கும். ஸோ இட் கிவ்ஸ் லைஃப் டு த கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்துட்டு ஒரு டேட்டா டைப், ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளாஸ் தான் வந்துட்டு ஆப்ஜெக்டை ஜென்ரேட் பண்ணும், பட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு லைஃப் கொடுக்கும். ஸோ கிளாஸ் வந்துட்டு டஸ் நாட் ஆக்குபை மெமரி லொக்கேஷன், ஆப்ஜெக்ட் வந்துட்டு இட் ஆக்குபைஸ் மெமரி லொக்கேஷன். கிளாஸ் வந்துட்டு இட் கேனாட் பி மேனிப்புலேட்டட். ஸோ நம்ம வந்துட்டு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது, பட் ஆப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு இட் கேன் பி மேனிப்புலேட்டட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல் அப்படின்ட்டு இருக்குன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வெஹிக்கல் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்
கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா வெஹிக்கிள்லே நிறைய டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார், சைக்கிள், ட்ரக், இது எல்லாமே வந்துட்டு வெஹிக்கிளோட ஒரு டைப்பு. ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் 1, இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2, இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் 3. ஸோ இதுதான் வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்னா கிளாஸ் வந்துட்டு ஜென்ரேட்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கிளாஸ் தான் வந்துட்டு இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு லைஃப் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், மென்ஷன் த டிஃபரன்சியேஷன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் ரெண்டுக்குமே டிஃபரன்சஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. Constructor and destructor differentiation. So first point பார்த்தீங்கன்னா it allocates memory to an object. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு மெமரி வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுக்கும். பட் டிஸ்ட்ரக்டர் வந்துட்டு it deallocates the memory of the object. ஸோ ஆப்ஜெக்ட்க்கு வந்துட்டு மெமரி அலோகேஷன் வந்துட்டு deallocate பண்ணிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் நேம் எனிதிங், டாக், இதுதான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம்னா ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு செமிகாலன், இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எழுதுகிற ஃபார்மு. பட் டெஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டெஸ்ட்ரக்டரில் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகாலன் கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர், இது வந்துட்டு டெஸ்ட்ரக்டர். டெஸ்ட்ரக்டரில் வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த டில்ட் சிம்பிள் வந்துட்டு மஸ்டாக கொடுக்கணும். தேர்ட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்டர் அக்செப்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆர்குமெண்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது. There are multiple constructors in a class. ஸோ ஒரு கிளாஸில் வந்துட்டு மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் இருந்துக்கலாம். பட் there is always a single destructor in a class. டெஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஒரே ஒரு டெஸ்ட்ரக்டர் தான் இருக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கேன் பி ஓவர்லோடிங். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஓவர்லோடிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஓவர்லோடிங் வந்துட்டு அக்செப்டபிள். டெஸ்ட்ரக்டர்ஸ் வந்துட்டு cannot be overloaded. ஸோ இதுதான் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு மெமரி அலோகேட் பண்ணும். பட் டெஸ்ட்ரக்டர் வந்துட்டு மெமரி அலோகேஷன் பண்ணாது. ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஏதாவது ஆர்குமெண்ட் இருந்தால் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராக்கெட்ஸ் போட்டு செமிகாலன் போடணும். டெஸ்ட்ரக்டரில் வந்துட்டு இந்த டில்ட் சிம்பிள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆர்குமெண்ட் வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். டெஸ்ட்ரக்டரில் வந்துட்டு நோ ஆர்குமெண்ட். ஸோ இட் டஸ் நாட் அக்செப்ட் எனி ஆர்குமெண்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் ஒரே கிளாஸில் வந்துட்டு இருக்கலாம். டெஸ்ட்ரக்டரில் வந்துட்டு ஒரே சிங்கிள் டெஸ்ட்ரக்டர் மட்டும்தான் ஒரு கிளாஸில் இருக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்துட்டு கேன் பி ஓவர்லோடிங், டெஸ்ட்ரக்டர்ஸ் cannot be overloading. ஸோ இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர். ஸோ இந்த சாப்டரில்